தமிழ்நாடோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபியான சுழியம் ரெசிபி. இது எல்லா ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஃபர்ஸ்ட்டாக இலையில இருக்குங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி வைக்கிறப்ப இந்த பலகாரம் இல்லாமல் இருக்காது. இந்த ரெசிபியை டக்குன்னு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சரிசி 1 கப் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 1/4 கப் உளுந்தப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. வெல்லம் 1 கப், தேங்காய் 1 கப், ஏலக்காய் 2, நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 கப். செய்முறை என்னன்னு பார்த்துடலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சிருக்கிற அரிசி கூடயே உளுந்தும் ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சி ஜார் இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் கூட நல்லா மாவு அரைச்சி வச்சுக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு சைடு அது இப்போ வேகட்டும், இன்னொரு பக்கம் மாவு அரைஞ்சிட்ருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லத்தை கரைச்சி பாகு எடுத்துக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. வெல்லம் நல்லா கரையட்டுங்க. சுத்தமான வெல்லம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம மண்ணே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மண் இருக்கிறனால இந்த மாதிரி நல்லா கரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. ஆற வச்சு நல்லா ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கூடயே மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சு. பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் மசிச்சுக்க போகிறோம். ஓவராக குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மத்து வச்சு மசிச்சாலே போதுங்க. இப்போ இந்த பேசிக் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கடாயில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணி தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்க போகிறோம். தேங்காய் நல்லா ப்ரௌனும் ஆகக்கூடாதுங்க, கருகவும் கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க. நம்ம தேங்காய்க்கு பதிலாக இதில் கொப்பரையை கூட யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம லேசாக வறுபட்டா போதுங்க. இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு 2 ஏலக்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா இறுகி தேங்காய் பருப்பெல்லாம் நல்லா குக் ஆகட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டுங்க. இப்போ நம்ம பூர்ணத்தை பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த பூரணத்தை நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் முக்கி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிருங்க.
இதில் ஒரு சீக்ரெட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ இட்லி மாவு அரைக்கிறோமோ அன்னைக்கு இந்த ரெசிபியை செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்குங்க. இந்த பூர்ண மாத்திரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது கிட்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் ஆக போகுது. இனிப்பாக இருக்கனால கிட்ஸ் ரொம்பவே லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பர்ஃபெக்ட் செட்டிநாடு சுழியம் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.